அண்ட் த ஓஜி அப்படின்னு தான் நான் அவரை கூப்பிடுவேன். பிகாஸ் ஏன்னா சால்சாங்கிறது ஷெரீஃப் நான் சொல்லும்போது பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட ஃபவுண்டேஷன்ஸும் ஸ்கில்ஸும் அது ப்ராப்பராக பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு சால்சாவை கற்றுக்கிறதுக்கு நமக்கு லாட்டின் கல்ச்சரும் மியூசிக்கும் கொஞ்சமாவது ஒரு ஞானம் வேணுங்கிறது இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் இவரை நான் கீனாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், ரூட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் இயர்ஸ். பிரபுதேவா சீசன் 2 நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கும்போது அவர் எனக்கு ஒன் ஆஃப் த மென்டராக இருந்தார். ஒரு எபிசோட் கொரியோகிராஃப் பண்ணார். அப்போருந்து எனக்கு அவரை தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மணினா நீங்கள் வந்ததுக்கு. யோர் வேர்ட்ஸ் ப்ளீஸ். சேச்சி பண்ணோம். இப்போ நம்ம சேச்சி பண்ணோம் ரீசெண்டாக அப்புறம் ஒர்க் பண்ணோம் சேச்சி சாங்கு. யா ஸோ அது மறந்துட்டீங்க பாபி. எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஎஸ்டி பற்றி நான் சொல்லணும். என்னென்னா நானும் ஒரு பல வருஷமாக இஎஸ்டியை ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ கூட பேர் கூட ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி ஆடின ரிஷி, மனுஸ்ரீ. இப்போ ரிஷி பேர்லாம் என் ஞாபகம் இருக்குன்னா அவரை சின்ன வயசில் பார்த்துருக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு டான்ஸ் ஸ்கூலோட சக்ஸஸ் சில இடத்துல பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவாக இருக்கும், அதாவது நிறைய நம்பர்ஸ் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டேட்டிவாக இருக்கும், நம்பர்ஸ் இருக்காது. ஆனால் கண்ணு வைக்கல, டச் அவுட் இன்னும் நல்லா வளரணும். குவாலிட்டேட்டிவாக குவான்டிடேட்டிவாக இஎஸ்டி வளர்ந்துட்டுருக்கு. பேரண்ட்ஸ் நீங்கள்லாம் வெரி பிளெஸ்ட். அதாவது எப்படி ஒரு டான்ஸ் ஸ்கூல் பிளெஸ்டோ அதே மாதிரி ஆஸ் அ பேரண்ட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இஎஸ்டி கிடச்சதில் நீங்கள் எல்லாம் பிளெஸ்ட். இங்கே இருக்க டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் ஆடி பார்த்துருக்கீங்க. இப்போ ஷெரீஃப் இசையை பற்றி சொன்னார், சுதீப் இருக்கார். எனக்கு எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸும் ஒரு விதத்தில் எனக்கு கனெக்டட், எனக்கு தெரியும், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க ஒருத்தருமே பயங்கரமாக டேலண்டடான டீச்சர்ஸ். அவங்க வெளிநாட்டில் போயிட்டு பல விஷயங்கள் கற்றுட்டு வந்து அவங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே வெரி பிளஸ். ஐ திங்க் யூ ஷுட் ஆல் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் த டீச்சர்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க செகண்ட் நான் ஏன் இது குவாலிட்டேட்டிவாக இருக்குன்னு நான் சொன்னேன்னா, எனக்கு ஒரு கிட்ஸை பார்த்து நான் அமேஸ்ட். என்னடா இவ்வளோ அழகாக ஆடுறாங்க, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆடுறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் டீம்லாம் ப்ரொஃபஷனல் டீம் மட்டும் இல்லை, சாதாரணமாக ஆடின கிட்ஸ் பென்ஸா ஒரு கிட்டும் ஒருத்தரை மிஞ்சினாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்தது இவங்கெல்லாம் ஆடுறத பார்த்து. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஆக்சுவலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கைத்தட்டு மாலைகளாக தான் விழுந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ செம்மையாக இருந்தது. ஸோ எனக்கு இஎஸ்டி இன்னொரு ஸ்பெஷலான விஷயம். எனக்குன்னு நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன்ஸ் இருப்பாங்க. இன்ஸ்பிரேஷன்ஸ்னால் இப்போ எம்ஜிஏ ஒரு இன்ஸ்பிரேஷன், பிரபுதேவா சார் ஒரு மாஸ்டர் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனால் ரோல் மாடல்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் அல்ல 2 பேர் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ஒரு சால்சா மணியாக நிற்கிறேன்னா நைட்டும் பகலும் ஒருத்தரை பார்த்து வளர்ந்து அவரை மாதிரி ஆகணும்னு நினச்சது தான். நான் ஜானி அண்ணான் தான் நான் கூப்பிட்டு பழக்கம், நான் மாஸ்டர்னு சொல்ல. எனக்கு நான் சால்சா மணின்னு இருக்கிறேன்னா எனக்கு பெரிய ஒரு ரோல் மாடல் இவர். நான் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னா, நல்ல விஷயங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னா, அதாவது உனக்குள்ள ஒரு விஷயம் இருந்தால் அதை நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீயும் வளருவேன்றதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி ஷெரீஃப். அதாவது அவர்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லி கொடுப்பாரு. எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா அண்ட் ஒன் மோர் திங், இஎஸ்டி வெறும் டான்ஸ்க்காக இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் இது சங்கமம் ஆஃப் ஆர்டிஸ்ட். இது ஒரு டான்சர்ஸ் மட்டும் இங்கே உட்காந்துருந்தாங்க, சங்கமம் ஆஃப் ஆர்டிஸ்ட் மட்டும், ஆர்டிஸ்ட்டுமாவும் இருக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தி ஓனர்ஸ் ஆஃப் இஎஸ்டி. எப்படி நம்மளுக்கு ஒரு டீச்சர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதை எல்லாத்தையும் கட்டி காக்குற இந்த செயல், இந்த போட்டை கொண்டு போகிற கேப்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் யூ காட் ஃபென்டாஸ்டிக் கேப்டன்ஸ் ஹியர். 2 பேராக இருக்காங்க அண்ட் சார் இருக்கார். ஹலோ சார். ஸோ அவரோட பிளெஸிங்ஸும் உங்கள் எல்லாருக்கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். தேங்க்யூ.